அப்போ எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க வந்துட்டு கிருஷ்ணா ஒரு உதவி என்று செய்ய விரும்புகிறோம், அதை உங்கள் மூலமாக தான் செய்யணும்ண்டு. அப்போ நான் சொன்னேன் கண்டிப்பாக செய்யலாம், என்ன உதவி அப்படின்னு கேட்குறப்போ வந்து அவங்க சொன்ன உதவியை கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்களே வந்து மலைச்சி போயிடுவீங்க சார் தானே. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இன்றைக்கு ஒரு பிக், அதாவது பெரிய ஒரு கொடையை செய்ய முன் வந்திருக்கக்கூடிய ஒரு கொடை வள்ளலை நாங்கள் வந்துட்டு சந்திக்க போகிறோம். இன்றைக்கி எசின்படி அவங்கள தான் இருக்கணும். நாங்கள் உங்கள்கிட்ட இது பார்த்தபடியாக தான் நாங்கள் எல்லாரும் ஒரு முடிவெடுத்தது கொடுப்போம் உங்கள்கிட்ட நம்பி. ஏதாவது ஒன்று நடந்தா இந்த மகன் வர போறதில்லை. நீங்கள் உங்களுக்கு யார் யார் கஷ்டப்பட்டவையோ அவைக்கு ஆல்ரெடி உங்களோட கதைச்சிருப்பிடம் தானே. எங்களுக்கு வீடு கட்டுற கூட வீடு இருக்கிற கூட நிலம் இல்லையண்டவே ஆட்சியில் வந்து என்ன பிடினம் இல்லை. இவ வெளிநாட்டில் இந்த பிள்ளை ஏழாத பிள்ளை இவக்கு என்ன காணி ஆளோட காய்ச்சி பாப்பமே கதைங்க இப்படி பொறுப்பு தந்தாச்சுண்டு என்ன செய்யணும் பார்ப்போம். என்ன கதையை காய்ச்சி பாப்பேன். அம்மாண்ட பேர் போகக்கூடாது. சொர்ணம் குடியிருப்பு இந்த விஷயத்தை அப்டேட் பண்ணி ஒரு கொஞ்சம் பேர் சஜஷன் எடுப்போம். ஒரு குண்டை தூக்கி போட்ட மாதிரி இருக்கு உங்களுக்கு. என்ன நல்ல காரியத்திலையும் இது கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கிறபடியா டக்கண்டு எடுத்த உடனே டீல் பண்ற விஷயம் இல்லை இது. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. என்ன இல்லை கவிதா அதப்புறா முன்னுக்கு வந்தோடனே அவன் பேர் வந்துருமா? அதாவது அந்த ஆட்டோமேட்டிக்கில் வந்துடும் எனக்கு. ஓகே, அப்போ சரி, அது ஒரு பக்கம் இருக்க வந்துட்டு அக்னிக்கு என்ன நடந்த ஒரு 2 நாள் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் கேட்கணும் என்ன நடந்த அப்படின்னு சொல்லி. நான் சொல்லுவோம் என்ன காரணம் வந்து. அது வந்தோன்னா 2-3 நாள் வந்து உடம்பு சரியான சூட்டுக்கு வந்து தலையிடியும் காய்ச்சலும். அதில் வந்து கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி. ஓ, அதால் கொஞ்சம் பிள்ளையால் கதைக்கலாம் போச்சு, கொஞ்சம் குரல் வேற விட்டுட்டு தான். அதால் வந்து அவர் வந்து அந்த பெருசாக கதைக்கல சார் தானே, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் கூடுதலாக எங்களோட ஹெல்பிங் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு அள்ளி கொடுக்கக்கூடிய நிறைய வள்ளல்களை பார்த்துருக்கோம். ஈவன் இப்போ கிட்டடியில் கூட வந்துட்டு துஷிதாக்கா வந்துட்டு 2 வீடு வந்துட்டு கட்டுறதுக்கு வந்துட்டு ஃபண்ட் பண்ணியிருந்தா. அந்த வீட்டு வேலைகள் எல்லாம் வந்துட்டு நல்ல மாதிரி போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு பெரிய ஒரு குடவள்ளன்னு தான் சொல்லணும். எனக்கு பேர் தெரியாது, ஊர் தெரியாது, யாருண்டே தெரியாது. இன்றைக்கு தான் மீட் பண்ண போகிறோம் சரி தானே. அப்போ ஒரு அம்மாவை அக்காவை நான் தெரியல, நேரில் போய்ட்டு பார்த்தா தான் தெரியும் சரி தானே. அப்போ எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க வந்துட்டு கிருஷ்ணா ஒரு உதவி என்று செய்ய விரும்புகிறோம், அதை உங்கள் மூலமாக தான் செய்யணும்ண்டு. அப்போ நான் சொன்னேன் கண்டிப்பாக செய்யலாம், என்ன உதவி அப்படின்னு கேட்குறப்போ வந்து அவங்க சொன்ன உதவியை கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்களே வந்து மலைச்சி போயிடுவீங்க சார் தானே. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட ஒரு 60 பரப்பு காணியை வந்துட்டு தான் ஏழை மக்களுக்கு வந்துட்டு நன்கொடையாக பிரித்து கொடுக்க ஆசைப்பட்றேன்னு. அது வந்துட்டு ஒவ்வொரு பரப்பாவோ இல்லாட்டி 2 பரப்பாவோ அவங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நான் கொடுக்க தயார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தா குறைஞ்ச ஒரு 30 குடும்பத்துக்குண்டாலும் தான் வந்துட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்துட்டு வரலாம். ஸோ வேறு எதுவாக இருந்தாலும் 60 பரப்பு காணி, தன்னுடைய 60 பரப்பு காணியை வந்துட்டு ஏழை மக்களுக்கு வந்துட்டு பிரிச்சளிக்கிறதுக்கு ஒரு ஆள் முன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அதுவும் இந்த கலியுக காலத்தில் சரிதானே. எத்தனையோ பேர் வந்துட்டு ஒரு 500,000 ரூபா காசையை வந்துட்டு களவெடுக்கிறாங்களேன்னா. ஸோ இப்படியான சுச்சுவேஷனில் வந்துட்டு 60 பரப்பு காணியை வந்துட்டு ஒரு ஆள் கொடுக்க முன் வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் எப்படி அதை வாயால் சொல்கிறேன்டே தெரியலை. இப்போ கூட நான் வரும்போது வந்துட்டு அக்கினிக்கு சொன்னேன், ஒரு அம்மா ஒரு ஆள் வர சொன்னாங்கடா, அப்படி ஒரு இதொண்டு காணி வந்துட்டு கொடுக்க போகிறான்னு சொல்ல, என்ன காணி என்ன அந்த பிள்ளைகளுக்குன்னு சொல்லி இல்லைடா 60 பண்டாயிரம் அது ஒரு பெரிய ஊருண்டா. எங்கே போயிட்டு உண்மையிலே அதுதான் உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஊர் தான் 60 பேரப்போ. அதுவும் வந்துட்டு இந்த சிறுப்பட்டி சைடில் ஸ்பெஷலி அந்த சுண்டுக்குழி பிள்ளைகளுக்கு வந்துட்டு நாங்கள் காணி தெரிய கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு அவங்க 60 பேரப்பு காணியை வந்துட்டு நன்கொடையாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே அதை வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. ஸோ அப்படி ஒரு கொடை வள்ளலை தான் வந்து நாங்கள் சந்திக்க போகிறோம். அது என்ன மாதிரி அமையப்போகுது அப்படின்றத வந்து நாங்கள் ஃப்யூச்சரில் பார்ப்போம் சார் தானே. அதை வந்து நாங்கள் யாருக்கு கொடுப்போம் அன்றது என்ன மாதிரி கொடுப்போம், என்ன கண்டிஷனில் எல்லாம் கொடுப்போம் அப்படின்றத நாங்கள் நேரடியாக போய்ட்டு அவங்கள வந்துட்டு சந்தித்து கதைக்கலாம். ஸோ அதைத்தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் சார் தானே. அந்த நபர் யார் அண்ட் வந்துட்டு அந்த காணியையும் 7 சொன்னால் போய்ட்டு காட்டலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே
மறக்காமல் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்துட்டு கிளம்புவோம். சார் தானே உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்துட்டு பாட்டு கேட்குறவங்க நேற்று முன்னாள் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் பாடாமல் விட்டதன் அடிப்படையில் வந்துட்டு கேட்குறதையும் வந்துட்டு குறைச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ கூட வரும்போது வந்து ஒரு பிள்ளை ஒன்று கேட்டுச்சு வந்து, அண்ணா நான் கேட்ட பாட்டு நீங்கள் இன்னும் படிக்கலை, இனி நான் வந்துட்டு கதைக்க மாட்டேன் உங்களோடன்னு சொல்லி நான் இது இந்த கொடுமடாப்பா. சரி இப்போ உண்மையிலேயே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கதைக்காமல் போகிறதால எனக்கு ஒன்றும் வரப்போகிறது இல்லை. ஆனால் ஒரு அன்பின் நிமித்தம் வந்துட்டு கதைக்காமட்ட கவலை தானே. அப்போ நான் என்ன பாட்டு அப்படின்னு சொல்ல அதையும் மறந்துட்டீங்களோ, என்ன பழக்கம்னாண்டு. அப்போ நான் மேலே போயிட்டு பார்த்தேன், அண்ணா எனக்கு அம்மா இல்லை, எனக்காக ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா இந்த பாட்டை பாடுவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை வந்துட்டு மெசேஜில் இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், ஐயோ எனக்கு அந்த பாட்டு உண்மையிலே தெரியான்னு சொல்ல, இந்த பாட்டு தெரியாமல் ஏன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிவிட்டு அந்த பாட்டு லிங்க் அந்த அக்கா வந்துட்டு அனுப்பியிருக்கா பாருங்கோ. நான் அக்கான்றேன், அந்த பிள்ளை அண்ணா வந்து தெரியும். என்ன பாட்டு நீ கேள்விப்படுறியோ? இல்லை நீங்கள் சொல்லியா கேள்விப்படுறேன். இல்லை நானே கேள்விப்படலைன்றே நீ எங்கடா கேள்விப்படுறேன் அம்மாவில். அப்போ இது எழுதின பிள்ளை, இந்த பிள்ளை எழுதின விதம் பிள்ளை. இந்த பாட்டு வந்த அந்த ஊர் வழியே பான் பேக் இந்த ஆட்டோக்காரன் போட்டு போகும்போது தான் கேட்டி இந்த பாட்டு நான். சரி. ஓ தானி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா, புது சேலை வாங்கி வந்தேன் புதைச்ச இடம் பார்ப்பதற்கா. ஐயோ கடவுளை, இது இல்லைங்கிறது அந்த பிள்ளைங்க அன்பு தொலைக்காண்டி பாட வேண்டியா போச்சு. சரி தானே. எனிஹவ் எங்களுக்கு வந்துட்டு எங்களோட உசுறுகள் முக்கியம், அதாவது எங்களோட உறவுகள் முக்கியம். சரிதானே. இப்போ நீங்கள் இருக்கிறதால நாங்கள் வந்துட்டு இயங்கி கொண்டிருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இன்றைக்கு ஒரு பிக், அதாவது பெரிய ஒரு கொடையை செய்ய முன்வந்திருக்கக்கூடிய ஒரு கொடை வள்ளலை நாங்கள் வந்துட்டு சந்திக்க போகிறோம். அவங்க எங்கே இருக்காங்கன்றது கூட எனக்கு வந்துட்டு தெரியாது. ஆனால் அவங்க வந்துட்டு கனடாவிலேருந்து வந்திருக்காங்க. சரி தானே. மேபி அதில் ஒன்று ரெண்டு ஏதோ இஷ்யூவும் இருக்குது, அது சம்மந்தமாகவும் கதைக்கணும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. அது எதுவாக இருந்தாலும் இப்படி ஒரு அது கொடுத்தாங்களோ இல்லையோ, அதை நான் கொடுக்க முன் வந்திருக்கேன்னு சொல்லும்போது அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். என்ன சாதாரணமாக சொல்ல மாட்டாங்கடா அப்பா. உண்மையிலே என்ன இப்போதைய காலத்தில் இப்படியான வள்ளல் இருக்கிறது மிகப்பெரிய கிடைக்கிறதுல சந்தோஷம். அப்படியே வள்ளல் கிடைக்கிறது உண்மையிலே வந்துட்டு ஒரு பரப்பு காணியே என்ன விலை தெரியுமா? ரோட் சைடோட உதாரணமாக நான் அண்டை போய் பார்த்த வயல் காணி, அதுவே வந்து பரப்பு 2 லட்சம் சொல்லியிருந்தாங்க. இது எங்கே இருக்குது எப்படி இருக்குன்றதுலாம் எனக்கு தெரியாது சத்தியமாக. இப்போ பார்க்க முன்னும் ஓர கதைக்கக்கூடாது, அது எங்கே வேணாலும் இருக்கட்டும். ஒரு சுடலைக்கு பக்கத்தில் இருந்து வச்சுக்கொள்ளுமே, அதுக்கு ஒரு 50,000 பண்ணாலும் பெருமதி வராது அந்த காணிக்கு. இல்லை கேட்குறேன், 50,000 படி பார்த்தா கூட 60 வரப்புக்கும் இதுக்குள்ள வரும் சொல்லாகும். அது இப்போ நாங்கள் பார்க்க வர அது சொல்கிறேன் நான் சும்மா. அப்போ அப்படி ஒரு ஆள் முன் வந்திருக்கான்னும் போது கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு அதை ஊக்குவிக்கணும், அதை மக்களுக்கு வாங்கி கொடுக்கணும், சரியான ஆட்களை கொண்டு போய்ட்டு சேர்க்கணும். ஸோ இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய டைமில் நாங்கள் இப்போ வந்து அந்த அம்மாவுக்கு அக்காவுக்கோ தெரியலை வந்து நாங்கள் வந்துட்டு கோல் அடிக்கப்படும். சரி தானே. கோல் அடித்து வந்துட்டு கேட்போம். ஸோ வந்துட்டு எங்கே நிற்கிறீங்க, இப்படி வந்து நாங்கள் வந்துட்டோம் கிட்ட அப்படின்னு சொல்லி லைன் பிஸின்ட்டு வருதாப்பா. மேலே பெரிய மனசுன்னு சொல்லணும். இப்படியான காலகட்டத்துலேயும் இப்படியான ஆக்கள் இருக்குன்னு நிரூபிக்காங்க நல்லவங்க. இப்போ நீ இருக்கா இல்லையாண்டில ஆனால் உன்னிட்ட அந்த அப்படி வசதி இல்லை தாடா. இப்போ கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லை தாடா. உனக்கு மனசு கிட்டத்தட்ட அதே மனசு தாடா. ஓ அதே மனசு தான். யோசிச்சு பாரு. மேலே இல்லாட்டி நேற்று வந்த அந்த 3 படிகளுக்கும் உண்ட நட்புகளாக இருந்தாலும் இப்போ என்ன உன்னிட்ட இருக்கோ இல்லையோ, நீ உன்னால் முடிஞ்ச செய்யணும்னு யோசிச்சிருக்க வேற என்ன. அந்த மனசை பார்த்து நான் உண்மையிலே இரவு கிடக்கேன்னு யோசிச்சுன்னா கிடந்தானே என்ன இப்படி இருக்கானே கொஞ்சம் அது கொண்டா. அவனெல்லாம் பாவம் தான். இப்போ நான் வீடியோவில் பார்த்தாலும் மனசாக போடும் விடுங்கோ. இப்போ நாங்கள் லைன் மிஷின் வருதே கடவுளே. மற்ற பேரும் அன்றைக்கு வந்துட்டு நாங்கள் காசு தர ரெடியாக இருக்கோம்னு சொல்லி சிறுபட்டி பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஒரு காணி இன்னும் சந்திக்கலை. அப்போ இப்படியான சுச்சுவேஷனில் வந்துட்டு 60 பரப்பு காணியை வந்துட்டு நான் சும்மா தாருன்னு சொல்லியிருந்தா, இப்போ அன்றைக்கெல்லாம் வந்து அந்த அம்மா வந்து கால் பண்ணுறதுக்கு முன்னே ஒரு அண்ணாவராக தான் எங்களுக்கு நம்பர் வாங்கி கொடுத்தவர். அப்போ அவர் வந்து எனக்கு சொன்ன விடயம் வந்து அந்த சிறுபட்டி பிள்ளைகளுக்கு வந்துட்டு காணி தர ஒரு அம்மா முன் வந்திருக்காண்டு.
அப்போ நான் யோசித்தது வந்து ஜஸ்ட் வந்து இப்போ விலைக்கு அந்த காணியை தர முன் வந்திருக்கா, அல்லாட்டி சும்மாண்டாலும் அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் தர முன் வந்திருக்காண்டு. ஆனால் இந்த 60 பேர் பேமெண்ட் கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்குறாண்டா அது என்னடாப்பா, அது எனக்குண்டா அப்படிங்கிறது இல்லை. இப்போ சில பேர் யோசிப்பாங்க அது ஆயிட்டையும் காணியை மாற்றி கத்தி எழுத போகிறாதிரியான்றது. அப்படியெல்லாம் எழுத இல்லை. ஆனால் அவட பேரில் இருக்க காணியை தான் வந்துட்டு எழுத போகிறேன். நான் வந்துட்டு கோல் அடிக்கிறேன், எடுக்கிறாங்களே இல்லை, லைன் பிஸின்ட்டு வருது. ஐயோ மை காட், கால் மீ ஏஜென்ட் மெசேஜ் போடுவோம். என்டா இன்னொருத்து போண்டி இருக்குடாப்பா. அதுதான் அந்த ஒரு பிள்ளை ஒன்றுக்கு பைபாஸ் சர்ஜரி செய்யணும். அதுக்கு ஏதோ 1 லட்சம் ரூபா காசு பண்ணணும்னு சொல்லி அவசரம் பண்ணி அதே மாதிரிக்கா போய் பார்த்து கொடுக்கணும். அதையும் பார்த்துட்டோம்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ரிங் பவர் ஹலோ. ஓ மக்கா, நான் வந்துட்டேன். நீங்க சிறுபட்டி கிட்ட நிக்கிறேன். திருப்பதி எவ்வளவு தெரியும்? பள்ளிக்கூடத்தை எவ்வளோங்கயா? இல்ல நோ சிறுபட்டி பிஓசி பேங்க் இருக்குல்லோ. ஓமா, அதுக்கு இங்கால பள்ளிக்கூடம் அடிக்குவாங்க. நான் அந்த அதுக்கு முன்னால பாடுறேன் நாளைக்கு. எந்த பள்ளிக்கூடம்? அந்த பேங்க் இருக்குல்ல, பெட்ரோல் செட் கடையாடி இல்ல நிக்கிறீங்க. ஓ பெட்ரோல் செட்டுக்கு முன்னுக்கு நிக்கிறேன் நான் இப்ப. ஓ அப்படியே இங்கால முன்னுக்கு வாங்க, பள்ளிக்கூடம் மட்டும் இருக்குது. நாங்கள் வாரோமா? நான் பள்ளிக்கூடத்தடியில் நிக்கிறேன் பாங்களா? ஓகே 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 ஓகே. குரலை பார்த்துட்டு அக்கா ஆண்டிட்டு அக்கா மாதிரி தான் பெறும் போலங்க. அப்படிதான் ஒரு 48-50 மதிக்கலாம் போலங்க. ஆனால் அந்த இடத்துக்கும் போகாத போலாம் கிடக்க. 45 கிலோ ஆக்கலாம். அப்படித்தான் தெரியுதா. அவள் வீடியோ பார்த்தாண்டாக்கப்போ உங்களுக்கு இது இப்போ ரொம்ப முக்கியம். மனுஷன்ருக்கு விசாரிக்கேன். இதில் எங்கே வள்ளிதான் போட்டு இல்லை தானே காணலை. பள்ளிக்கூடம் வந்தேன்னா உங்களை அந்த வெண்டு தாண்டி சோமஸ்காந்த் இந்து தமிழ் கலவன். இது சிறுபட்டி ஸ்கூல் இதுதான். இப்போ நான் இதுக்கிட்ட நிற்பேன் வந்து அந்த அதில் ஒரு அம்மா அதில் ஒரு அக்கா போகிற ஆட்டோலாவா இருக்கலாம் மேபியா இருக்கலாம். என் அவடத்து சிலவாகாத ஆட்டோ. அதுதான் அவைதான் எனக்கு எசின்படி அவங்கள தான் இருக்கணும். இவங்கள தானே இருக்கணும். பேர் அங்கங்கே முன்ன காட்டு கண்டுட்டாங்க போல இருக்கு. பேக் கேமராவில் பட்டுட்டான். ஓமாக்கா, அந்த முன்னுக்கு ஆட்டோவில் நிற்கிற நீங்களா? முன்னுக்கு நிக்கிற ஆட்டோக்கு பின்னால வாங்க, ஃபாலோ பண்ணி. சரி ஓகே கடவுளே, அவனோன்னு கனடாலையும் லண்டனாலையும் வந்து தன் பர்சனல் அலுவலகம் மினக்கடவே டைம் காணடா. இதில் இந்த 60 பேர் காணியை வந்துட்டு டொனேட் பண்ணுற காணி வினக்கறா இந்த அக்காண்டா. என்னத்தை சொல்கிறடாப்பா. அதுவும் ஆக உள்ளுக்கிறா உலகண்ட பாப்பா அத்தான் இறங்கிறாப்பா போகிறாங்க. ஐயா கொஞ்சம் பழி விடுங்கோ. சரியான களைப்புழுவாங்க அன்னைக்கு வேலை முடிஞ்ச. மோஸ்ட்லி வெளிநாட்டுக்கார் வந்தால் 3 வீல்லாம் தெரியும். நீ பார்க்குறீங்க. அதனால கொஞ்சம் காற்றடிக்கிற குடும்பம் மாதிரி கொஞ்சம் சைட் நேச்சுரல் வேறுங்கள ஃப்ரான்ஸ் அங்கே அது அந்த மனுஷன் எவ்வளோ பேர் குதிரை ஒரு காரை பிடிச்சி வர தெரியாது. அதுதான் அப்படின்னு இல்லை எல்லாம் ஒரு இதுதானே. எங்கிறாப்பா நிற்கிது காரங்க. அப்போ காணி எங்கே தூர போகணுமாக்கா? காணியை பாப்பேன். ஓகே இல்லை இட்ஸ் ஓகே. நாங்கள் இப்போ தானே சாப்பிட்டு வரோம். இல்லை குடிக்கிற பிரச்சனை இல்லை. இப்போ தான் சாப்பிட்டு வரோம். என்ன தர பொரியல் தண்ணி இருந்தாலும் ஓகே தான். கூலா ஜூஸா? ஓகே இதில் இருப்பேன், பிரச்சனை இல்லை. ஓகே இதுதான் உங்களோட வீடு. இப்போ ரீசெண்டாக பெயிண்ட் பண்ணியிருக்கு போல. ஏன்னா ஒரு ஆக்களுக்கு சும்மா கொடுத்து அவங்க வீட்டையோ கொடுத்து எல்லாம் பழுதாக்கிட்டாங்க. வயரிங் வேலையிலேருந்து பெப்லாம். நீங்கள் வேலை கண்ட்ராக்ட் கொடுத்தா பழுதாக்கிட்டாங்களா? இருக்க விட்டேன். அப்போ என்ன வயரிங் இருக்க விட்டு சும்மா காசு ஒன்றும் இல்லாமல் சும்மா இருக்க விட்டாது. எல்லாம் முழு சாமானும் விற்று எல்லாம் ஒன்று என்னன்னு சொல்கிறேன், சிவர் மட்டும்தான் மிஞ்சினார். சரி
அதையும் கொண்டு இருக்கலாம். இப்போ நான் இதில் ஆன்லைனில் இருந்து அங்கே இருந்து அறிவிச்சு கொலுசுக்கு சரி அப்படி தான் ஒழிப்பினது. எங்கே தேவை அது வந்து அந்த பரம்பரையாக அந்த கோயிலுக்கு வேலை செய்கிறா. அது என்ன மாமா வந்து தெரியும், பரம்பரையாக தெரியும். அப்போ என்ன பிள்ளைகள்லாம் நான் இல்லை, நான் அப்பா தொடரில்லை. அவன் மருமகன் கேட்டவர் என்னட்ட கேட்க நான் இந்த என்னென்னு சொல்கிறது ஒரு தெளிவாக நடிச்சா ஒரு இருக்க வீடு சும்மா சும்மா இருந்தா வீடு ஐயோ கொடுத்து நான் பட்ட பாடு காணுக்கே 18-20 லட்சம் இருக்கு முடிஞ்சு. இப்போ ரெனோவேட் பண்ண திருப்பி இப்போ ஒரு வாரத்துக்குள்ள செய்யலாம். செஞ்சு தெரியுது தெரியுது. வாரத்துக்குள்ள செய்யலாம். ஓகே நீங்கள் தனியாக தானே வந்தேன் ஹேண்டாலேருந்து? மகன் நிற்கிறேன். மகன் நிற்கிறேன். ஓகே பார்க்க மாட்டேன். மாற்றுத்திறனாளி 21 வயது. மாற்றுத்திறனாளியா? முந்த நாள் இங்கே சோமஸ்கந்தாவில் ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. 300 பிள்ளைகளுக்கு இது கொடுத்தது. ஒரு ஃபோன் இது வச்சுருக்கிறாரா கனடாவில்? என்ன வச்சுக்கார்? அது தானே இதை வச்சுக்கிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு தான் பேசுவேன். விடியா தேடியான்னு வச்சுக்கிறேன். சரி 21 வயது. யூனிவர்சிட்டிக்கு உள்ளிட்டேன். என்ன ப்ரப்லேருந்து பிரச்சனையா? அப்படி ஓகே. ரைட் ஓகே. அது என்ன செய்கிறது விதி பரலானுமே. அப்போ நீங்களும் மகனும் தான் வந்த? நான் மகனும் அண்ணாவை வெவ்வேறு நாட்டிலேருந்து வந்தேன். வெவ்வேறு நாட்டிலேருந்து வந்தோம். ஓகே ரைட் ஓகே 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 தேங்க்யூ. நல்ல பெரிய சில்லராக தான் கிடக்கும். அதுதான். இல்லைங்களா பாதை எல்லாம் இருக்குது. திடல் பிரச்சனை என்னோட உறுதி இருக்குது. ஓகே காணியை புரிக்க விட விடுறாங்க இல்லை. ஏன் என்னன்னு சொல்கிறது? நான் வெளியில் தானே 15 வருஷம் ராக கொண்டே தானே சிவில் கேஸ் மாதிரி போய் இப்போ பையில் எடுத்துட்டேன். நான் எடுத்து நான் முடிவு எடுத்துட்டேன். இவங்களோட பிரச்சனை படியலாம். என்ன காணி அதில் இந்த காணி தான் மெயின் காணி. இப்போ நான் நினைக்கிறேன் இந்த மகன் இப்படி ஒரு சேவை செய்யக்கே இதை முடிவெடுப்பாங்க. முடிவெடுத்துட்டேன். எனக்கு வேண்டாம். அதை வந்து இப்படி ஒரு கண்டிஷனில் கொடுப்பான். என்ன மாதிரி வீட்டை காட்டியிருக்கலாம், எங்கள்கிட்ட பேரோடையே இருக்கட்டும். அதுக்குள்ள வந்து இந்த ஒரு லெட்டரை வச்சு எழுதிட்டு இந்த கஷ்டப்பட்ட தெரியும் தானே வீட்டை உங்களுக்கே ஒவ்வொரு செப்பரேட்டாக நாங்கள் உங்கள்கிட்ட இது பார்த்தபடியாக தான் நாங்கள் எல்லாரும் ஒரு முடிவெடுத்தது கொடுப்போம் உங்கள்கிட்ட நம்பி. எனக்கு என்ன சொல்லுங்க, இதுக்கு நீங்கள்லாம் இதுக்கு ஸ்ட்ராங்காக இதை பிரச்சனையா இந்த உறுதி இருந்தே அளக்க விடியணும் இல்லையே. சின்ன படக்கலாம். ஆனா அதைட்டே உறுதி இல்லை. பக்க காணிக்கார என்னட்டு இருந்தே என்ன படப்படுத்துற பாடு. இதுக்கு வேற வழி ஒன்றும் இல்லை. நான் பார்த்தேன் அந்த இடத்துல நாங்கள் வந்து இருக்கவும் இல்லை. அப்ப நான் பார்த்தேன் இப்படிப்பட்டவையை கொண்டு இருக்கிறவன் புத்திசாலித்தனம். என்னன்னு சொன்னா அதுகளும் பாவங்கள். இப்போ அத்தனை பரப்புக்கும் உறுதி இருக்குதா? அவங்கள்ட்ட உறுதி இருக்குது. ஓகே பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட எல்லாம் கொண்டாந்து லோருக்கு முன்னால் நான் சைன் பண்ணணுமோ சைன் பண்ணி பாப்பமா இருக்கா காணியை பாப்பமா ஃபர்ஸ்ட் போவோமே. நாங்கள் வாரம் வீட்டில். அப்போ நீங்கள் முன்னே போகிறீங்களா? நாங்கள் போகிறோம். நீங்கள் வாங்க பின்னால் ஃபாலோ பண்ணி வாங்க. காவி அந்த கடையால் வரைக்கும் நாங்கள் காட்டுறது. ஓகே உறுதி இருக்கிற காணியே வந்து அளக்க விட்றாங்க இல்லையாண்டா. ஆனால் இந்த காணி வீடுகளெல்லாம் ஒரு பிரச்சனைடா. ஒரு கொஞ்சம் காலம் சொண்டா யாரும் கொடுத்தா வண்டி இருக்கிறவங்க கொஞ்சம் சிக்கலாம். சரியான ஆக்களை கொடுக்கணும். ஆனால் நார்மலாக சின்ன அக்ரிமெண்ட்டுகளில் கொடுக்குறேன்னு இல்லை. அது இதுவாக இருந்தால் ஓகே. இப்போ லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சிறுபட்டி ஸ்கூலில் இருந்து அப்படியே நேராக போகிறோம். சரி தானே நேராக போகிறோம். அப்படின்றப்போ வந்துட்டு ஜெஃப்னா ரூட்டில் போய்கொண்டிருக்கோம். ஸோ வந்து அவங்க எங்கேயாச்சும் பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நான் அந்த இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் லொக்கேஷனை காட்டினா ஈஸி. சம்டைம் நாங்கள் யாரையும் கொண்டு வந்து இருத்த போகிறோம்னு சொன்னால் கூட அது ஃப்ரீயாக கொடுக்குறதா இருந்தாலுமே வந்து இப்போ ஒரு கஷ்டப்பட்டவங்களாக இருந்தாலும் வந்து நாங்கள் திணிச்சு இருத்தலாது தானே அவங்களுக்கு விருப்பமாகவும் இருக்கணும் என்ன. ஸோ அந்த வகையில் நாங்கள் லொக்கேஷனையும் காட்டினோம்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து லொக்கேஷனை பர்ஃபெக்டாக காட்டுறேன். பேரங்க வந்து முன்னுக்கு வந்து ட்ரைவில் போய்கொண்டிருக்குது. எங்கேயாச்சும் பெண்ட் பண்ணுற இடத்த வச்சு நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன்னா ஓகே. பார்த்தீங்கன்னா சொன்னால் லெஃப்ட் சைடு வந்து வெட்ட போகிறாங்க. இங்கே காட்டுங்க வந்து இந்த ஹார்ட்வேர்ஸு பக்கத்தை நினைக்கிறேன். அப்படியே வந்துட்டு லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணி போகிறாங்க. என்ன சொல்கிறது கொஞ்சம் மேபி உள்ளுக்கு இருக்கலாம். அன்றைக்கி அந்த புத்தூர் காணி எவ்வளோ தூரம்டா அப்போ உள்ளுக்கு போனாங்க. அப்படி பார்க்கக்குள்ளே இது ஓகே இருக்கும் நினைக்கிறேன். பார்ப்போம். என்னடா அக்காவையும் யாரோ வந்து கொஞ்சம் மனதளவில் கஷ்டப்படுத்திட்டான்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை. அண்ட் வந்து அக்காவோட மகன் ஒரு மாற்றுத்திறனாளி. அதுவும் வந்துட்டு
கண்டறியாத பிள்ளையாக இருந்து கொண்டு வந்துட்டு அங்கே கனடாவில் வந்துட்டு கண்டறியாத நிறைய பேரை வச்சு ஏதோ செய்கிறாராம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாராம். அண்ட் இங்கேயும் வந்து சோமஸ்கந்தா ஸ்கூலில் வந்து கிட்டத்தட்ட 300 பேருக்கு நேற்று ஏதோ வந்துட்டு டொனேட் பண்ண வராம். ஸோ ஆளை நாங்கள் வந்துட்டு உள்ளே போயிட்டு பார்த்து நாங்கள் ஆளை பார்த்தா வந்து சுந்தர் பிச்சை மாதிரி கிடக்கேன்னு அந்த கூகுள் அவர் இருக்கார் தானே அவரை மாதிரி தான் இருக்குது. நல்ல இதாக இருந்து ஹெட்செட்டையும் அடிச்சிட்டு இருந்தால் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். ஆனால் நான் காட்டையில் என்னன்னு சொன்னால் மனவர்த்தமாக போயிடும் அப்படின்றக்காண்டி. ஆனால் பார்க்க நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு ஆளை பார்க்க. மேலே அக்காட மனசு வந்துட்டு பெருசுன்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நாங்கள் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் போல கிட்டத்தட்ட விடல் காணி இன்றைக்குள்ளே இதாக தான் இருக்கும் நினைக்கிறேன். வீட்டுக்காணி இல்லை ஆட்டோ போகும், பட் வி கான்ட் கோ. ஓகே, அங்கே போட்டு எடுக்கலாம். போங்க போங்க, நாங்கள் வருவோம். இது எங்கடையும் மாட்டோம் தான் இறங்குறாங்களா? லொக்கேஷனுக்கு வந்துட்டோமா? என்னடாப்பா, ஆனால் மெயின் ரோட்லேருந்து அவ்வளோ பெரிய தூரம் உண்டு இல்லையாடாப்பா? அவ்வளோ பெரிய தூரம் இல்லை, ஆனால் வந்து இங்கே தொங்கல் தான் தொங்கல் இல்லை. அது எதுவாக இருந்தாலும் இப்போ அவ்வளோ பெரிய தூரம் உண்டு இல்லைன்னு. ஒரு பெண்ட் பண்ணி ஒரு 1 மினிட்ல வந்துட்டோம் லொக்கேஷனுக்கு. என்னடாப்பா எத்தனையோ பேர் அந்த வன்னி எத்தனையோ ஹார்டு வழியாக இருக்கிறாங்களேன்னு. அப்படி பார்க்கக்குள்ள இது அவ்வளோ இஷ்யூ ஒன்று இல்லையடாப்பா. அவங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறபடியே தெரியல. இப்போ வாங்குறேன்னு சொன்னால் அவ்வளோ கஷ்டம். அதுவும் வயல் காணியோட ஒப்படைக்குள்ள மேட்டு காணின்னு சொன்னால் பிரச்சனை இல்லையே. யாரை பார்க்குறீங்க? ஓகே. காணி அவர் தானே பராமரித்தவர்? என்ன பிரச்சனை எனக்கு அடித்து சொல்லுவாரா? ஐயா கண்டிப்பாக. ஐயா நீங்கள் விட்டுருந்தா நாங்கள் பின்னால் வந்து இப்போ நான் உங்களுக்கு கையாட்டான் தானே. பாதை இருக்கான்னு தெரியுமா? அம்மாவே சொல்லிட்டு எனக்கு தெரியும். இதுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? வந்து போட எல்லாம் மறைச்சு தண்டு அந்தோட பெண்ணெல்லாம் படலியல் முளைச்சிட்டு. இதே என்ன பராமரிச்சுட்டு என்ன காணிங்க? ரைட் ரைட். திடல் 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 தண்ணி நிற்காதோ? அப்போ ஜனங்கள் என்ன சொல்லுங்க, நாங்கள் என்ன இந்த காணி வந்து பாவியாம இருக்கேங்க. அந்த கழிவுகளை கொண்டு போடுறது கொள்றது முந்தி பயணக்காணியா இருந்த வடலி பயணக்காணி. அப்போ துப்புரவாகி வயலாக்கினாங்க. அந்த இடத்த வந்து பிடிச்சு வச்சுக்கொண்டு 7 பேர் எனக்கு உறுதியின்படி அங்க இல்லை இதுக்குள்ள தானடா நான் இப்போ முடிவெடுத்துட்டேன். எந்த உறுதியின்படி வந்து தேப்பை வந்து பிடிச்சா விடத்தானே வேணும். கதை பேச்சு எனக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த சின்ன மட்டங்களை என்ன திரட்டி போட்டுனேன். நான் அங்கே கனடாவில் நிற்க அதுக்கு எல்லாம் வந்து ஒரு பக்கம் பேசுது கோயில் ஆவணமண்டு. அப்போ அது எந்த உறுதியெலாம் காட்டுது, ஆனால் கோயில்காரட்ட உறுதி இல்லை. அப்போ இப்போ என்னன்னு சொன்னால் நான் உறுதியை தாரேன், நீங்கள் ஆக்களை அமைச்சு வந்து இருத்துறது உங்களோட பொறுப்பு. ஆனால் பாதை இருக்குது, இதுக்கு வந்து பாதை 2 பாதை இருக்குது. காணி எது ஏரியா இல்லையா? இதுதான் இல்லை அப்படியே புள்ள இப்படியே இவ்வளோ இந்த நீள புள்ள. அப்போ நான் என்ன சொன்னால் முடிவே எடுத்துட்டேன். இனி நான் போய் ஏதாவது ஒன்று நடந்தா இந்த மகன் வர போகிறது இல்லை. அண்ணாக்களோட எல்லாம் மட்டுமா மகன்? ஆமாம். அப்போ என்ன சொல்லுங்க, என்னை பொறுத்தமல்ல நான் அண்ணாக்களோட முடிவை எடுத்துட்டேன். இவையோட பிரச்சனைப்பட்டு ஒன்றுமே செய்ய இயலாது. ஆனால் எனக்கு உண்மையில அங்கே தான் காணி நாங்கள் ஆட்சியில் நின்றது. வெளியேற்றினவை இப்போ குழாக்கினது இது செய்யணும். எங்கே இடத்துல? அங்கால அந்த பக்கம் அடுத்த பக்கம். அப்போ அவங்களோட சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கலாம். எந்த உறுதியின்படி எங்கேயோ தேப்பை பிடிக்க விட்டுட்டு விலக வேணும். நான் முடிவெடுத்தேன், உங்கள்கிட்ட ஒப்படைப்பேன். உங்கள்கிட்ட ஒப்படைச்சு போட்டு நீங்கள் உங்களுக்கு யார் கஷ்டப்பட்டவையோ அவைக்கு. ஆனால் பாதை இருக்குது, 2 பாதை. என்ன
அது நீங்கள் போய் அந்த பாதையை அமைச்சு கொள்ளுங்க. ஏன்னா அந்த அவடத்துல இருந்து வருது பாதை. ஆமாம் ஆமாம். வெள்ள மாடு நிற்கிறதுலேருந்து இப்படியே திரும்பி அப்போ நீங்கள் இப்போ கார் விட்டுக்காது. ஆமாம் அப்படியே பாதை அது நீங்கள் தான் நீங்கள் கட்டித்தனமாக எடுக்கணும். இதில் இருந்து இப்படி எவ்வளோ அடுத்தவங்க போகும் இந்த 2 பாதை இருக்குது. அதை நீங்கள் தான் கட்டித்தனமாக எடுக்கணும். விளங்குதா? இல்லை இப்போ இதில் கிட்டத்தட்ட எத்தனை பரப்பு வருது? கிட்டத்தட்ட டேப் பிடிச்சா அது குத்து மதிப்புக்கு சும்மா போட்டு வருதுண்ணா 60க்கு மேலே. 60 மேலே நீங்கள் நான் பார்த்தேன் 67 பரப்பு. சரியா வாசி அண்ணா கழுதி அண்ணா என்ன. ஆனால் இப்போ தற்சமயம் இதுக்குள்ள இருத்தக்கூடிய ஆக்களை இருத்தக்கூடிய மாதிரி நிலைமை இருக்குதா இப்போதைக்கு? உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி உங்களோட கதைச்சிருப்பிடம் தானே. எங்களுக்கு வீடு கட்டுற கூட வீடு இருக்கிற கூட நிலம் இல்லையண்டவே அப்படிப்பட்ட ஆக்களை வந்து நீங்கள் இருக்கிறதுல எந்த வித ஆச்சரியம் எனக்கு இல்லை. இல்லை. ஆனால் இது இந்த ஆக்கள் சுத்த வர இருக்கணும். இந்த கூட முழுக்க ஆக்கள் அந்த 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 மாடுமே அதை விட மட்டும் ஆக்கள். இனி நீங்கள் என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமாக எரிகேஷன் பண்ணி ஒரு மழை தண்ணி ஒன்றுமே நிற்காது. இதில் மழை பெய்துட்டு இருக்கலாம் தண்ணி நிற்கா உண்டோ? அதுக்கு என்ன கெட்டித்தனம் என்னன்னு சொன்னால் குட்டியான இடத்த டெவலப் பண்ணி அந்த மண்ணை எடுத்து அங்கால மற்றது ஓகே. ஆனால் இப்போ உங்களோட ஏரியாக்குள்ளே தண்ணி நிற்காது தானே? இல்லை ஆக்கள் இருக்கிற ஏரியாக்கா நிற்கும். இங்கால நிற்காது. உங்களோட ஏரியாக்குள்ள இல்லை. அதுதான் இருக்கிறது. ப்ளஸ் இல்லாட்டி மண் போடவே எவ்வளோ காசு. இப்போ என்ன சொல்லுங்க? அது என்ன திட்டம்? இதுக்குள்ள நிற்கிற என்ன காணியை பிடிச்சு கொண்டு நிற்கிறவ 7 பேரும் இவே தான். அப்போ நான் இப்போ திட்டம் போட்டுட்டேன். இந்த காணி இவைக்கு எப்படி அவ என்னதுன்னா நான் டிப்பேன் எப்படி பிடிக்கிறது கேளுங்க. இவற்றை கதையை கேளுங்க. எப்படி என்ன பிடிச்சிருக்கு? ஆட்சியில பிடிச்சிட்டுனா ஆட்சியில இறங்கி நிற்கிறேன் உறுதியே இல்லை. இப்போ நான் என்ன செய்யல லோவின் படி அப்படி அவ செய்யல. அதை சிவில் கேஸுக்கு போய் தங்களுக்கு வந்துட்டது வெல்லவே இல்லை. நான் ஃபைல் போஸ்ட்மார்ட்டம் செய்து ஃபைல் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். எல்லாம் சத்தியக்கூறு BAP GAP அந்த சத்தியக்கூரை உண்டை வச்சு அவன் இணைச்சிருக்கிறேன். மற்றது எங்கண்ட 10 வெட்டி நான் முந்திச்சடியான காடு நான் புல்டோசர் விட்டு செய்தேனா செய்த கையோட நான் அளக்க வலிக்கிட இந்த உறுதியின்படி விட மாட்டேன்டினா. இல்லை இது ஓகே நோட பார்க்க தெரியுதானே அந்த தேசம் முழுக்க அந்த தேசத்துலேருந்து இந்த தேசம் மட்டும். ஓகே. அப்போ இப்போ நாங்கள் இதை பிரித்து கொடுக்கணும். பிரித்து நீங்கள் இப்போ நான் இதில் வந்து சொல்லல. அது நல்ல தண்ணி தான் பெரும். புச்ச சூப்பர் தண்ணி. ஆனால் இப்போ மெயின் ரோட்டுக்கு அவ்வளோ தூரம் இல்லை பக்கத்து. இதான் பிரச்சனை. ஆட்சியில் வந்து என்ன பிடினம் இல்லை. இவ வெளிநாட்டில் இந்த பிள்ளை ஏழாத பிள்ளை இவக்கு என்ன காணி எப்படி இருக்கு. மற்றது இந்த பிள்ளைய வந்து ஒரு என்னென்னு சொல்ற தரங்குறவே ஃபேஸ்புக்கில் வந்து எழுதினவே அந்த பிள்ளைக்கு வெளி உலகம் தெரியாது. அதுதானே இப்படியும் எழுதுவாங்களா? அதுதானே நானே இப்போ வேறுங்க பார்த்தேன் வீடியோவில் காட்டில ஆலையேன்னு அவர்கிட்ட ஒரு சந்தோஷத்துக்கு. நீங்கள் அறியுங்கோ கனடாவில் நீங்கள் யாரும் அறியுங்கோ அவர் வந்து ஓன் இதில் வந்து ப்ரோக்ராம் இப்போ வந்து இந்த முறை கனடா நீங்கள் எங்கே? மொன்ட்ரியலாம் கவுரி சண்டையில் இருக்கும் தெரியும். அவர் எடுக்காத விருதும் இல்லை இதுவும் இல்லை. உதயன் பற்றியா கேட்டாக தெரியும். அவர் அப்படியான ஒரு சேவை தான் செய்து கொண்டிருக்கிறார். நான் பெருமைப்படையில் அவர் ஏதோ தன்னால் இயலக்கூடியதை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் 300 பிள்ளைகளுக்கு சோமஸ்கத்தால் முந்தின நடந்தது. இது என்ன உங்களோட பரம்பரை அம்மம்மாண்ட அம்மாவுக்கு சீதனம் கொடுத்து அம்மா எனக்கு சீதனம் தந்தது. ஆனால் இது இப்போ இப்படி இருக்கலாம் ஒரு கொஞ்சம் காலம் போ டெவலப் ஆன நல்ல ஒரு இடமா வருமே. ஏன்னா அன்றைக்கு நாங்கள் போய் பார்த்துனாங்களா புத்தூரில் உள்ளுக்கு ஒரு காணி உண்டு. அதே கிட்டத்தட்ட 2-3 லட்சம் பரப்பு சொன்னேன். அதுவும் உப்பு தண்ணி இது நல்ல தண்ணி. உப்பு தண்ணி மற்ற வயல் காணி. வயல் காணி இது வந்து காணி நல்ல தண்ணி இல்லை. இப்போ 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 என்ன செய்யறது ஐடியா? உங்களோட ஐடியா என்னன்னு சொன்னா இவரால் அதாவது இந்த மகனால இந்த கொடுக்குற இதுக்கு வந்து அவன் வந்து வேறு யாருக்கும் விற்கலாது. இதுக்கே வீட்டை கட்டி அப்படியே குடிமை அப்படியே எத்தனை பேர் சோம் இருக்கலாம். ஆனால் அந்த கண்டிஷனோட தண்ணணும் இவற்றை இதுதான் இவரால் அதை மகன் டொனேட் பண்ண மாதிரி. அப்போ நாங்கள் சந்ததியாக இருந்து போகிறோம்மா. மற்றது ஒன்றுன்னா நான் என்னென்னு சொன்னேன் இவர் தான் இவெல்லாம் பராமரித்தவ அவருக்கண்ணா நான் ஒரு 3 வரப்பு வீடு கட்ட தாரேன்னு சொன்னேன். அதை செய்து கொள்ளுங்க. என்னடா அவருக்கு யாருக்கோ கொடுக்க போகிறோம் இல்லை என்னடா நான் அதை சொல்லலைன்றது இருக்கக்கூடாது. நான் அவருக்கு இதுக்குள்ள மண் வெட்டுறது அப்படியான செயற்பாடுகள் என்ன இன்ஃபர்மேஷனும் எனக்கு நான் இங்கே இல்லை தானே. அப்போ மறைக்கிறது அப்போ அப்படி வெட்டுறவங்களுக்கு தெரிய வரும்.
இவர் இங்கே இருக்கிறாங்க பக்கத்தில் மாடுகள் கட்டுறதானே. சொல்லி அப்போ நான் இவருக்கு வாக்கு கொடுத்தேன், சசியா நீ கவலைப்படாத, நான் உனக்கு உண்மையில பொம்பளை சகோதர பிறந்தவர், எனக்கு நல்ல உதவி. அப்போ இன்றைக்கும் இந்த வீடு குப்பையாக்கி விட்டு அவர் தான் நான் பாரன் பிள்ளையோட எனக்கு அந்த வீட்டை வளவை ஆக்கி தர சொல்லி அப்படி வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் மற்றது இந்த வேறு தோட்டங்களும் செய்கிறேன். இப்போ நம்மளா இப்போ எங்கட நீங்கள் எல்லே அளந்து பார்க்கல, அதான் என்ன அளக்கலாம் உறுதியாக கொண்டு. இப்போ என்ன நடக்க போகுது, நான் நிற்க நீங்கள் சேவரை கொண்டு வாங்கோ, வாரவே வரட்டும், அதுக்கு பிறகு பிரச்சனையை பார்ப்போம். ஆறு வாருது வருவினம் எல்லையே தெரியாமல் என்ன இல்லை அளக்க போகிறாண்டு இல்லை நெல் தெரியாமல் நாங்கள் உறுதியை கொண்டு வந்தால் சிவே பிளானை பார்த்து அவர் இழப்பார் தானே. சிவர் பிளான் இதுக்கு இல்லையே என்னட்ட சிவே பிளான் தான். ஆனால் திசதிக்கு எல்லாம் தெரியும் தசி எனக்கு பழையாணிகளுக்கு இல்லை தானே இப்போ தானே இது. ஆனால் உறுதியை வச்சு படம் போடலாம் தானே. போடலாம். அப்போ நான் நிற்க நீங்கள் இதை செய்தீங்கண்டா விஷயம் கொண்ட ஹேண்ட் ஓவர் நிற்க தான் போகிறேன். நீங்கள் எப்போ பயணம்? நான் நிற்பேன், வந்து நிற்பேன். என்ன சொல்லுங்க, கூடிய சீக்கிரம் செய்தான் எல்லாம். என்னன்னா மகனும் கொஞ்சம் தெரியாத தன்னை வெளியால் கூட்டி கொண்டு போகிறீங்களா அந்த கவலை. சும்மா தெரியாத இருக்கும் காற்றோட்டங்கள் இருக்கத்தானே வேணும். அதுவும் கண் தெரியாத பிள்ளைகளுக்குள்ள வீட்டுக்குள்ளே இருக்க அவருக்கு இன்னும் அப்செட்டாக இருக்கும். விடுதல் கடிச்சல் அம்பி ஐயோ சரியான கஷ்டம் என்ன. அப்போ அதுதான் இப்போ என்னன்னு சொன்னால் நான் நிற்க இதை கண்டுவிடுவேன். எனக்கு நாளைக்கு எது ஒன்று நடந்தால் கூட இன்னும் இருக்குது காணி, நான் பிறகு சொல்கிறேன். இன்னும் காணி இருக்குது, நான் பிறகு சொல்கிறேன். கட்டாயம் அதுவும் கொடுத்துடுவேன். அண்ணாக்கள் அதுவும் சைன் பண்ணிட்டோம். அந்த பக்கத்துலேயும் அதே பிரச்சனை. இது வந்து உங்களோட பேரில் மட்டும்தான் இருக்குதா? இந்த பேரில் இல்லை அரவாசியாக இருந்தது எனக்கும் அண்ணாக்கும். அண்ணா வந்து நன்கொடை எனக்கு எழுதி உறுதி இருக்குது. இப்போ உங்களோட பேரில் மட்டும் இருக்குது, 2 துண்டாக இருக்குது உறுதி. சரி, இப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ அகலை கொடுக்க போகிறோம்டா இந்த மாதிரி கொடுக்குறது அவைக்கு இல்லை, நான் அதுக்கு முடிவு சொல்லிடலாம். அது இப்போ உங்களுக்கு தானே அந்த அப்படிப்பட்ட இல்லை எங்களுக்கு ஆக்களை தெரியும், அது ஓகே. இல்லை நாங்கள் கேட்குற வந்து இப்போ அவங்களுக்கு இப்போ நார்மலாக இப்போ அவங்களுக்கு எழுத போகிறது இல்லை தான், நாங்கள் எழுத போகிறது இல்லை. இன்றைக்குள்ள வந்து இப்போ நாங்கள் இதுக்குள்ள ஒரு பங்கு பிரித்து நீங்கள் உங்களுக்கு இந்த ஏரியா இந்த மாதிரிக்கு அது. ஆனால் நீங்கள் அதை கொடுக்க என்னன்னு சொன்னால் இந்த பாதை வருது இல்லை, அந்த பாதை வரைக்கும் இடையே அந்த பாதையில் ஜாயின் பண்ணி கொடுக்கணும். என்னடா இப்போ இந்த போக்குவரத்துகள் வந்து பிரச்சனை இருக்கக்கூடாது. அதை நீங்கள் கொடுக்குற கட்டித்தனத்துலாம் இருக்குது. இப்போ இந்த பாதையை மறைச்சப்படுத்தி இந்த பாதையை மறைச்சி அப்படியான பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. பிரச்சனை அதான். இப்போ நான் எனக்கு என்ன ஒரு இஷ்யூண்டா இப்போ நம்மளா அந்த இதை பார்க்க ஒரு கொஞ்சம் பயங்கரமாக இருக்குல்ல, லைட்டாக பயமாக இருக்குதுல்ல. இப்போ உங்களுக்கு ஊர்க்காரருக்கு ஓகேயா இருக்குது. இப்போ இவன் என்ன கூட வந்து இதில் டக்குன்னு இரன்னு சொன்னால் இரவாயினா நான் ஒலிம்பி ஓடிடுவேன். ஒரே மயமாத்தான் இருக்கு, ஒற்று பயம். இதில் ஒரே மயண்டு இங்கே இருளாதா? இருளும் அங்கால வயல் அங்கால இதே மாதிரி இல்ல, அந்த இப்பயே நிக்கிறாங்கடா பாடு எல்லாம் வச்சுக்கொண்டு சொன்னானே. இப்போ இன்னும் ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நான் புதுசா ஒரு ஆக்களை கொஞ்சம் இருத்த போறவன்டேக்கல லைட்டா நோம்பல அவங்கள விரட்டி எலும்ப பண்றாங்க. அப்படி செய்யலாது உங்க கையில வந்தா பயப்படுவிடும். இங்க அது ஓகே. நாங்க தான் கூட அதுக்குள்ள வித்து வீடு கட்டி இருக்கோம் எல்லாரும். ஆனா மேட்டுக்காணி நல்ல தண்ணி என்றேக்கலன்னா சாதாரணமா இந்த இடத்துல ஒரு பெறப்பவளா போகும்ண்ணா. 2 மூட்டு போதும் வயல் காணி. இது தண்ணி நல்ல தண்ணி, இது மேட்டுக்காணி தண்ணி நல்ல இதுல இது படுத்திருக்கலாம், எந்த வெள்ளமும் நிக்காது. அப்பண்ணா இப்போ இதோட வருது இல்லையா? இதோ உறுதி இல்லை அவங்கள்ட்ட. வடக்கு காட்டு உறுதியை உண்டாச்சு வச்சுக்கிறாங்க. இப்போ நம்மள இப்போ அவர் நிற்கிற அந்த ஏரியா இருக்குது தானே, இப்போ அவர் வந்து பயிர் செஞ்சுக்கிற ஏரியா அதெல்லாம் உங்களுடைய உங்களை அனுமதி எடுத்தா செய்கிறார் என்ன? அட்டோனி பவர் குவாரியை வெரைட்டி சிவில் கேஸுக்கு போய் ஆட்சியில் நிற்கிறோம். ஒன்றும் தீர்ப்பாண்டின முடியல. அடாத்துத்தனமா பொலிசுக்கு போத்துள்ளுவல் வாங்கி கொடுத்து என்ன சொல்லுங்க, உரிமையாளர் இல்லை, என்னால் வாதாட இல்லாமல் போச்சு. என்ன விட மாட்டேன்னுட்டாங்க, மிஷின்காரர் எல்லாரையும் மிதாண்டு இறங்க விடாமல் மிஷின் ஒரு தரம் பெற மாட்டேன்ட்டாங்க. என்னால் ஒன்றுமே செய்யலாம். அந்த நேரம் உங்களோட கான்டாக்ட் பண்ணி இருந்தாலும் ஒன்றுமே செய்யலாமல் போச்சு. அங்கதானே இல்ல, அந்த இல்ல, அந்த தேசம் முழுக்க இனி எனக்கு தெரியாது. நான் உங்கள்கிட்ட உறுதியா ஒப்படைக்கிறேன். இனி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. என்னாலே இயலாது, நான் இயலாது. இவங்களோட கதை கேளா, இவங்களை திரட்ட வேண்டியது உங்களோட பொறுப்பு. இனி
ஏன்னு சொன்னா அவங்ககிட்ட உறுதி இல்லாம நின்று ஆடுறாங்கண்டா இப்படியான கட்டிக்காரங்கட்டு பாருங்க ஆளோட காய்ச்சி பாப்பமே கதைங்க இப்படி பொறுப்பு தந்தாச்சுண்டு என்ன செய்யணும்னு பாப்போம் என்ன செய்ய கதையை காய்ச்சி பாப்பமே மூட்டு கதை படிப்பறிவில்லாதது காய்ச்சி பாம்பலாக போங்க ஐயா வணக்கம். அவரோட கதைச்சு வெள்ளையிலாது அவர் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கதைப்பார். அவரோட கதைச்சி வெள்ளையிலாம இல்லை, ஆனால் நாங்கள் திடீரென்று வந்து புது ஆக்கள் நிறைய கதைக்கக்கூடாது. என்ற ஊரவன் இல்லோ, அப்போ கொஞ்சம் நாங்கள் இறங்கி போய் தான் கதைச்சாவே இந்த மனநிலைமையில என்ன இருக்குன்ற எடுக்கணும். உண்மையும் அதுதானே. என்னண்டா இப்போ நான் கூட இருக்கேக்குள்ள என் வீட்டுக்கு பக்கத்து காணியை விற்கிறதா இருந்தால் அவர் எந்த அனுமதி எடுக்கணும். அவர் வந்து சண்டை உறுதி என்று போட்டு விற்கலாம். ஏன்டா நாளைக்கு வந்து இருக்க போகிறேன்னா பக்கத்தானே என்ன நடந்தால் நான் தான் பார்க்க போகிறேன். அப்போ அதுக்கான எந்த அனுமதி என்றைக்குள்ள நான் லோ கதைக்க மாட்டேன். ஆனால் நான் கேட்பேன் நேராக்கள் எங்கே ஆக்கள் பிரச்சனை இல்லையோ. ஏன்னா நாளைக்கு கொண்டு வந்து நிறுத்தி விட கவையால் பிரச்சனை வந்தால் அப்படி ஒன்று இருக்குது. நாலு கரைக்கும் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு சின்ன அனுமதி ஒன்று கேட்டால் நல்லம், அது பிரச்சனைலாம் போகலாம். அதே மாதிரி இப்போ இந்த வயல் துண்டை அந்த பார்க்கவே பாவமாக கிடக்கு. அவர் எப்படியான ஆளாக நாம் இருக்கலாம், ஆனால் கஷ்டப்படுறாருல்ல இந்த வயசில் பாருங்க. இப்போ இளந்தாரி பொடிகள் வந்துட்டு வேலையை போகிற குறைவு. அந்த ஆள் வந்து அதில் மோட்டார் கூட இல்லை, பம்ப் வந்து கையால் தூக்கி அடித்து தான் அந்த வாளியை நிரப்பி தண்ணி விடுறாரு. முயற்சியாளர்ண்டேக்குள்ள. அப்போ அந்த ஆள் அந்த கத்தரிக்காயை நம்பி வந்துட்டு வாழ்க்கையை நடத்தேக்குள்ள அதை நாங்கள் பறிச்சு இன்னொரு கொடுத்தா மன வருத்தமாக இருக்குது. இந்த வரைக்கும் பாட்டு நட்டம் கிலோ குளிச்ச காஜுக்கு 3ல் 1 பங்கு. அதான் இல்லை இன்னும் ஒன்று தானே. இப்போ இன்னொரு நாங்கள் பயக்கக்குள்ள எங்களுக்கு இல்லாமல் போகும், அது நோமல் இல்லை. அப்போ அவரோட காய்ச்சி பேசி செய்யலாம். அந்த ஆள் போட்டு சேட்டு 30 வருஷம் தான் சேட்டு இருக்கும் போட பார்த்தா காடெல்லாம் நாங்கள் வெட்டி இன்னும் ஒரு தனியத்துக்குள்ளே ஆட்சி பண்ண விட மாட்டோம். ஆனால் உங்கள்கிட்ட உதவிடாக்கு. ஆனால் நாங்கள்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு தருங்கோ நீதியான விலைக்கு. அடுத்தா அந்த கத்தி எடுத்துட்டாடா நீதியான விலைக்கு தருங்க. அது சரி. இப்போ உண்மைதான், உண்மையிலேயே வந்து இப்போ பரம்பரையாக இருந்து இப்போ நாங்கள் வெளியான அப்புறம் எங்களுக்கு வந்து பார்க்க சந்தோஷமாக இருக்குது. அந்த நேரம் அடந்த ஹார்டாக இருக்கக்குள்ள நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க தான், இல்லையாண்டு இல்லை. இப்போ நம்மளா இப்போ அக்காவும் வந்து டொனேட் பண்ண போகிற அடிப்படையில் நான் சொல்கிறேன். இப்போ அக்கா வந்து ஒரு லாப நோக்கத்தோட காசை பார்க்குற ஆளுண்டா நான் அப்படி கதைக்க மாட்டேன். என்ன நடந்தால் போகிறதில்ல சில வலிச்சு ஆக்களை எழுப்புவோம், 2 ஓட்டு செய்யலாம். ஆனால் இன்னொருத்தன் எழுப்பி இன்னொருத்தன் வயிற்றில் அடித்து அவன் மேலே வருத்தப்பட்டு இன்னொரு ஆக்களை நம்பி சொல்கிறேன். நீங்கள் சரி அது செய்கிறவங்களுக்கு நீ கொடுக்கணுமான்னு சொல்கிறேன். உண்மையிலே அதோட நீதியா நீங்கள் இல்லை உங்களுக்கு அதை செய்த செயற்பாடு எனக்கு சரியான தாக்கம். நான் என்ன சொல்ல வரேன்டா, அது தாக்கமாக இருந்தாலும் நீங்கள் இதுக்குள்ள இறங்குவீங்களா இருந்தால் நீங்கள் இப்போ கேடா போகல. அது அப்படி உங்களை விருப்பம் வேண்டாம் நின்று செய்வோம் நாங்கள், பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களோட பேரில் இல்லை உறுதி இருக்குது. நீங்கள் கரெக்டாக நிற்கணும். இந்த கேஸ் முடிக்கும் மட்டும் உங்களை நிற்கலுமா அட்டர்னி பவரை கொடுக்குறானே. யாரு கொடுத்துருக்கீங்க? இப்போ அது ஒரு இப்போ நான் வந்துடுறாங்கன்னோட நம்மளா கேன்சல் ஆகிட்டு தான். நான் ஒரு ஆள்கிட்ட அதை தண்டு போட்டு அட்டர்னி பவரை கொடுக்குறான். இதுக்கு நான் இப்போ பிரிவனை இதுக்கு போடுவோம்ட்டு தான் இருக்கிறேன். அப்போ நான் அதுக்கு பிறகு பார்த்தேன், அண்ணாக்களோட கதைத்தேன். ஒன்றும் வேண்டாம், உறுதியாக கொடுத்து இதுதான் முறை ரெண்டு பண்ணி விட்டா பிரச்சனை முடிஞ்சுது. நாங்கள் இப்போ சும்மா கொடுத்துட்டு போவோம், நாளைக்கு பிடிக்க வர ஒரு 6 அடி தள்ளி போட்டு வச்சுருப்பேன். இல்லை நீங்கள் இல்லையா நான் கொண்டு வந்து திருத்தி விட்றவங்க அங்கால சும்மா கிடக்கு. இரவு நட்டுட்டு போக அதே மாதிரி தள்ளி வருவாங்களே. என்ன அடிச்சு விட உடைச்சதான் அதை வந்து 2 இடத்துல எனக்கு அறிஞ்சு இந்த பாதையை மறைக்கணுமென்ற உடனே நான் ஆன்லைனில் இருந்து இந்த இது போட்டு தான் போலீஸ் வந்து தடை பண்ணி நிற்பேன். அந்த பக்கத்துக்கு போடப்படாது, ஏன்னா பாதை இல்லைன்னு. எனக்கு 2 பக்கத்தால் பாதை இருக்குது. சசின கிழங்கு இந்த காணிக்கு 2 பக்கத்தாலே பாதை இருக்குது. அப்பனால் அந்த 2 பக்கத்து பாதையை தான் அலோகேட் பண்ணணும். ஃபுல் ஏரியா ஃபுல் ஏரியாவுக்கு அதுக்கேற்ற மாதிரி செப்பரேட்டாக பிரித்து கொடுக்கும். அதைத்தான் நான் இப்போ என்ன பிளான் பண்ணி செய்யணும். முன் பக்கத்துக்கு ஒரு பாதை போட்டு இடையிலையும் பாதை போட்டால் தானே. இப்போ என்ன சொல்லுங்க, மற்றது இப்போ காணி எங்கடையன்றபடியா அந்த பாதையை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் தானே, ஒரு சொட்டு பிரிவாக்கி கொடுக்கலாம் தானே. ஆக்களை பிரச்சனை இல்லை. இல்லை பாதை முக்கியமான சாமான் அப்புறம் என்ன நெருக்கி விடுறது ஆக்கள் எல்லாம் இல்லை. அதான் பாதை மிக்சி டக்குன்னு பெருத்தேண்டா ஒன்றும் செய்யலாம், நினைஞ்சு விடும். இல்லை நாங்கள் இல்லையோன்னு அதான் நான் இப்போ என்னென்று சொன்னால் நீங்கள் என்னம்மா எப்போ வருவீங்க? அதை நான் ஹேண்டோ பண்ணி தானே இதில் இப்போ நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ எனக்கு அதில் எந்த விதமான மாற்றமும் வரப்போகிறது இல்லை தான். நீங்கள் விஷயத்த சொல்கிறீங்க, அதை நாங்கள் அறிவிக்கிறோம். அது 4 பேர்கிட்ட அட்வைஸ் கேட்குறோம், ஒரு லோயரோட கதைக்கிறோம். அண்ட் வந்து என்ன மாதிரி அதை செய்யலாமன்றதை அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாமே தவிர இப்போ நாங்கள் இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு சொல்லி இதில் கிணறு வந்து பார்த்துறீங்களா? 2 கிணறு இருக்குது. தண்ணி சுத்த நல்ல தண்ணி.
ஆனா அங்கால என்ன மாதிரி சொல்லுங்க தண்ணி அங்கால உப்பு தண்ணி இது தண்ணி சுத்தம். இந்த 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 பனைக்கு இஞ்சால எல்லாம் இதுதான். ஓ நல்ல தண்ணி. அந்த தொங்கலான போதாண்ணா? ஓ அங்க மட்டும் கடற்கரை மட்டும் போகுது. கடற்கரை மட்டும். அப்ப இவருக்கு கொடுக்குற 3 பேரப்ப அந்த கத்தரிக்காய் காரண்டியை கொடுத்துடுவோம். இல்ல நான் என்ன சொல்லுங்க, நான் என்னன்னு சொன்னானே வாக்கு மாற மாட்டேன். அவர் எனக்கு செய்த உதவிக்கு அவருக்கு நான் செய்யற ஒரு இது அவருக்கு அந்த முன்பக்கமாக கொடுத்தேன். அவருக்கு அங்கால சௌரங்கள் இருக்கு. முன்பக்கம் இவர்தான் வரும், அப்படித்தான் வரும். அப்படிதான் நான் பார்த்தா அதுல ஒருத்தா கத்தரிக்காய் அப்படியில கொடுக்கலாம். பகுடி விழி யாருங்க கத்தரிக்காய். ஆனா இப்ப சேம் இப்ப இவருக்கும் நீங்க எழுதி கொடுக்க போறதா இல்ல தானே? சேம் ரூல்ஸ் தானே? இல்ல இவருக்கு இல்ல நான் கேக்குறேன் வந்து என்ன மாதிரி செய்ய அது என்ன சசியா நாங்க அது உங்களுடைய நான் செய்து கொடுப்போம். சந்தேக சசியா அப்படி எழுப்ப மாட்டேன். என்ன நான் சொன்ன வார்த்தை சசி இல்ல நீங்க யாரையுமே எழுப்ப கூடாது. ஏன்னா இன்னொரு கொண்டு வந்து நான் வீடு கட்டின அப்புறம் நீ உனக்கு உறுதியை காட்டுறான்னு எழுது. நோ 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 எங்கண்ட பேரோடய இருக்கணும். மற்ற இன்னும் ஒரு விஷயம் வந்து இப்போ நீங்கள் உங்களோட பேரோட இருக்கணும் சொல்கிறீங்க சரி. இப்போ இன்கேஸ் வந்து இப்போ உங்களோட பேரோட இருக்கேக்குள்ள இப்போ ஒரு ஆள் நாங்கள் கொண்டு வந்து நிறுத்தி ஒரு வீடை கட்டி கொடுத்துட்டோம்னு சொன்னால் ஒரு ஒரு காலத்தில் வந்து நீங்கள் பிரச்சனைப்பட்ட நோ நோ நாங்கள் பிரச்சனைப்பட மாட்டோம். அது வேணுமெனா நான் உங்களுக்கு வாக்கு மாறிட்டேன்னு வைப்பேன். நான் நீங்கள் அந்த குறுக்கு கேள்வி நான் வாக்கு மாறவும் இல்லை வாக்கு மாற மாட்டேன். இல்லை வாக்கு மாறணும்னு சொன்னேன். சொல் மாறினா சொல்லுங்க எழுத்து மூலம் வேணுமெனா தாரேன். ஆனால் அந்த பேர் போகக்கூடாது. அம்மாண்ட பேர் போகக்கூடாது. பேர் போகக்கூடாதுன்னா நாங்கள் இவர்த்த பெரிய போட்டோன்னு அடிச்சுடுவோம். அம்மாண்ட பேர்ல என்ன பேர் அம்மாக்கு? சொர்ணம் குடியிருப்பு. நான் இந்த சில யூடியூப்ல பார்த்தேன்னா இந்த எப்படி இருத்தினவ அந்த பிள்ளைகளுக்கு தாண்டு வீடுகளை அதில் வச்சு விற்கிறது அப்படியான ஒரு இதுகளும் நடக்குது. என்ன விற்கிறதுக்கெல்லாம் அனுமதிக்கல, விற்கிறதுக்கெல்லாம் அனுமதிக்கல. அது நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் கண்டிஷன் போட்டு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று எழுதி கொடுக்கலாம். ஏனென்றால் அவங்களோட சைட்லேருந்து நாங்கள் யோசிக்கணும். ஏண்டா நீங்கள் வந்து எழுப்ப மாட்டீங்கன்றது உங்களோட மனசு. ஆனால் ஒருத்தர் வந்து இருக்க வரைக்குள்ள தான் அதுக்குள்ளே செலவழிக்கக்குள்ள இன்கேஸ் வந்து ஒரு பிரச்சனை வருமா இருந்தான்னு சொல்லி அவன் யோசிப்பான் தானே. அப்போ அது ஒரு நியாயமான ஒரு விஷயம் தானே. அப்போ அதுக்கு நாங்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று எழுதி கொடுக்கணும். இப்போ கிட்டத்தட்ட இங்கே முந்தி அங்கே தொடக்கத்தில் வீடுகள் இங்கே கிட்டமாண்டா வந்துட்டு காட்டப்போ அப்படியே இருக்கா சுற்றி இல்லை பக்கம் முன் ஏரியாக்குள்ளே இருக்குது வீடு ஏரியா. அப்போ வாக்கு ஒரு துண்டை கொடுத்து உங்களுக்கு வந்து இருக்கட்டும் நல்ல இயற்கையான சூழல். அது பரவாயில்ல, இதுக்கு வந்து இருக்கட்டும் நல்ல இயற்கையான சூழல். ஆனால் உண்மையா அன்றைக்கு பார்த்தோட அப்படிக்கெல்லாம் இது விட பயங்கர கிட்டடாப்பா மெயின் ரோட்டுக்கு அதோட மேட்டு காணிங்க. சொல்லுங்க கரண்டும் எடுக்கிற ஈஸி போஸ்டிங் தான் வந்துடுது பார்த்தீங்களா? போஸ்டிங் ஈஸி என்ன ஒரு 3 போஸ்டர் 4 போஸ்டர் நட்டு விட்டா நீங்கள் அட்டோனி பவர் இங்கே உள்ள ஒரு ஆள்கிட்ட கொடுங்கோ கதைப்போம் நாங்கள் ஃபர்தர். சரி பார்ப்போமே சந்திப்போம் அக்கா சந்தோஷம். ஃபர்தராக நாங்கள் கதைப்போம் கோலில் கதைப்போம். அண்ட் வந்து இந்த விஷயத்தை அப்டேட் பண்ணி ஒரு கொஞ்சம் பேர்கிட்ட சஜஷன் எடுப்போம். அண்ட் வந்து கமெண்ட்ஸுகளையும் பார்ப்போம். நிறைய பேர் காணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இது ஒரு மெயின் ஏரியா தானே பக்கத்தில் நாங்கள் இருத்தலாம். ஒரே ஏரியா ஒரு 10-15 குடும்பத்தை கொண்டு வந்து நிறுத்தியாக இந்த இடமும் கொஞ்சம் டெவலப் ஆகும். எத்தனை ஃபேமிலிக்கு இதை வந்துட்டு கொடுக்கலாம் என்ன மாதிரி டிவைட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பிளானை போட்டுட்டு அது சம்மந்தமாக சில உங்களோட இதுகளில் பார்க்க ஒரு பிறப்பு காணி கூட கொட்டில் போட்டிருக்கா இயலாத நிலையிலேயே எத்தனையோ பேர் இருக்கணும். என்ன இப்போ நான் பார்த்தது இனி எனக்கு எதனோட அந்த இந்த பிள்ளை வர போகிறதும் இல்லை தான் முடிவு. அண்ணாக்களோட கதைச்சு தான் இப்போ அண்ணாக்களும் வந்தது. அண்ணாக்களோட கதைச்சு தான் நான் இந்த முடிவெடுத்தேன். நான் அதை விடவும் இருக்குது முடிவெடுப்பேன். நார்மலாக நீங்கள் இதை விற்கிறேன்றாலே விற்று விடலாமே. நான் யாருக்குமே நான் கொஞ்சம் காசு வேறுமே. சரி நான் விற்க மாட்டேன். நீங்கள் விற்க மாட்டீங்க சொல்கிறோமோ அதுதான் என்னென்னு சொன்னால் இன்னும் வந்து அந்த வரலாறு வந்து இதில் சொல்கிறேன்னு சொன்னால் இன்னும் வந்து அம்மா போன் பண்ணது பெற்றது வளர்த்தது சின்னம்மா. அப்போ சின்னம்மா வந்து மரிவண்ணையில் என்ன வளர்த்தது முத்தண்ணாவே. அப்போ அது அம்மம்மாண்ட காணி பரம்பரை காணி. இப்போ அம்மம்மா வந்து சின்னம்மா வளர்த்தபடியாக சின்னம்மா வந்து எனக்கு காணி நிறைய தந்துருக்குறா. அப்போ அதை வந்து இவ பிடிக்கணும் பலவுக்கிற மாதிரி காணிகள் பிடிபட்டு போட்டுது. அப்போ எனக்கு வந்து
பரம்பரையாதல் ஆண்டாண்டு அந்த பேரோட இந்த காணியாவது இருக்கணும். இல்லை எனக்கும் இதுதான் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நார்மலாக இப்போ ஒரு ஆக்கள் உள்ள இடத்துல போய்ட்டு ஒரு வரப்போ 2 வரப்போ வாங்கி கொடுத்துருக்கேன். திடீர்னு வந்து ஒரு ஆமி வண்டு மாதிரி காட்ட எனக்குமே என்ன செய்யறேன்னு நான் கிடக்குறாப்பா. ஒரு கதையை கதைச்சுக்கொள்ள நான் கிடக்குது. என்ன என்ன ஒரு விஷயத்த ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணலாம் கிடக்குது. இல்லை எங்களுக்கும் கொஞ்சம் உதவி செய்யுங்க. நாங்களும் காணி இல்லாமல் எத்தனையோ பேரை கேட்டு. சரி பார்ப்போம். இல்லை யாருண்டு இல்லை தானே, யாருக்குண்டாலும் சரி தான். காணி இல்லாதவங்களுக்கு அவங்க உண்மையாக அவங்கள அதை உறுதிப்படுத்தினா நாங்கள் தீர விசாரித்து கொடுக்கலாம். அது யாரும் என்ன ஓகே தான், அடிமையாக விசாரிக்கலாம். ஆனால் எங்களை ஒரு கணக்கு இருக்குது காணி இல்லாமல். பார்க்க போனால் புத்தூர்கார யாரும் போல இந்த 60 வரப்புக்கு இருக்குதுங்க. இந்த ஏரியாவே இருக்கு. நான் என்ன முடிவோட இதுக்கெல்லாம் கொண்டு வந்தேன் நான் சொன்னேன். உண்மையில நான் உள்ளதே சொல்கிறேன். இதில் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, எனக்கு வந்து எந்த உப்பை சாப்பிட்டவே என்ன கசாக்கி போட்டு நம்ம என்னென்னு சொன்னால் இதுக்குள்ள கொஞ்சம் பேர் என்ன நான் இன்றைக்கு சொல்கிறேனே, எனக்கு வேறு ஆக்களை உண்மையில் வேறு ஆக்களை கொண்டு எனக்கு யாரை இருக்கிறாலும் நான் எந்த உப்பை அதாவது அம்மாட்ட வாங்கி திண்டு வளர்ந்தவே என்ன கசக்கி போட்டான். அப்படிப்பட்டவைக்கு எனக்கு சத்தியமா என்ன கொடுக்க விருப்பம் இல்லை. நான் அதோண்ட உறுதியாக நான் சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு இதுக்குள்ள ஏகப்பட்ட காணி எங்களுடைய அம்மம்மாண்ட காணி விற்கப்பட்ட அப்பெல்லாம் வேற சாப்பிட்டது எங்களோட உப்பை சண்டு வளர்ந்தவன். ஆனால் என்ன வந்து புண்படுத்தாமல் பிடித்தி என்னன்னு சொல்கிற ஒரு கேவலமான ஒரு வார்த்தையில கேட்காத கேள்வி. அப்படிப்பட்டவைக்கு உண்மையில நான் கையெடுத்து கும்புறேன். அப்படியானவைக்கு இங்கே கொடுக்க வேண்டாம், தயவு செய்து கொடுக்க வேண்டாம். இப்போ கணக்கு கதை இல்லை. நீங்கள் உப்பு சாப்பிட்டோ இல்லையோ இல்லை, அப்போ என்ன சீனி தானோ அப்போவா கொடுப்போம், பிரச்சனை இல்லை. சரிதான். உப்பு சாப்பிட்டு இருந்தா நாங்கள் காலடியில் விழுந்து கும்பிட்டுருப்போம். நாங்கள் சாப்பிட்டு சோத்துக்கு உப்பு போடுறே இல்லையே. நாங்கள் சோத்துக்கு போட்டு தின்னக்கூடாது. சீஸில் இருந்து இப்போ எடுத்து கதைச்சா குழப்பம். சரி அக்கா, நான் கிளம்புவோம். என்ன அந்த நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், நான் லோரிட்ட அட்டோனி பவரை கொடுக்குறேன். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு நான் அட்டோனி பவரை கொடுக்குறேன். ஏதாவது ஒரு பிரச்சனைண்டா இப்போ எனக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணி எதுவும் கரைச்சல் தரக்கூடாது. நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறேன். அவ்வளோந்தான். இந்த காணின்றப்போ இதை வந்து நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறேன். இனி உங்கள்கிட்ட பிரச்சனை நீங்கள் யாரை எதிர்த்துறீங்களா, யாரை தான்றது ஆள் வேறுட்டா என்ன ஆள் வேட்டா சசி என்ன சசி என்ன பாவி. ஐயோ என்னன்னு சொல்ற, கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி. நாங்கள் பார்த்து ஜஸ்ட் வந்துட்டு விசிட் பண்ணி ஏரியா பார்த்துட்டோம். அண்ட் வந்து உள்ள பிரச்சனையை பார்த்துட்டோம். ஏரியா இல்லைன்னு சொல்லிட்டோம். தண்ணி நல்லா வந்து உங்களோட உறுதியையும் பார்த்துட்டு நாங்கள் ஒரு பிளானை போட்டுட்டு என்ன மாதிரி டிவைட் பண்ணலான்னு பார்த்துட்டு என்ன மாதிரி ஆக்களுக்கு கொடுக்கலாம். அண்ட் வந்து கொடுக்குற ஆக்களுக்கும் ஒரு கண்டிஷன் பண்ணுதான். உதாரணமாக வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் எல்லாம், ஒரு கணவரால் கைவிடப்பட்ட ஆக்களாக இருந்தாலும் எல்லாம், இல்லாட்டி ஒரு கணவராக இருந்தாலும் அவர் கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் குறைவாக இருந்தால், அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது தானே. இப்போ காணி இருக்கிறவங்களுக்கே திருப்ப கொடுக்கணும்னு இல்லை தானே, இவ்வளோங்க எக்ஸ்ட்ராவா அப்படியான சில ஊனமுட்டவங்க. ஸோ அப்படி வந்து கொஞ்சம் டிசைட் பண்ணி அப்போ அது சம்மந்தமாக நாங்கள் ஒரு அப்டேட் வந்து ஒரு 3 டேஸில் போடுவோம். இதை ஃபஸ்ட்டுக்கு போட்டு ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு இதுதான் ஏரியாண்டு காட்டி இப்படி ஒரு இஷ்யூவில் இருக்கின்ற நாங்கள் அதை வெளிப்படுத்தி போட்டு ஆகட்ட சஜஷனை எங்கிட்ட போட்டு நாங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன ப்ரோசஸ்ன்றதை கதை உங்களோட நாங்கள் வீட்டை இருந்து கதைச்சிட்டு அப்டேட் பண்ணுவோம். நான் போகிறதுல அதில் கிளியர் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னொரு 1 month நிற்பீங்க தானே, ரைட் ஓகே. அதுக்கு முன்னாடி நாங்கள் செய்வோம். சரியா? ஸோ இப்போ நான் விழுக்கிறோம்ண்ணா. சரி தானே, வர டைமா போட்டு ஓகே. உப்பு கொஞ்சம் சாப்பிடுங்க உடக்கடை. சரிங்க, போட்டு சாப்பிட்டாங்க. உப்பு போடும். நாங்கள் 24 மணி நேரம் வெயில் அடிக்கிறோம். எங்களுக்கு உப்பு தேவையில்லை என்ன? சரி, குழப்பம் தேவையில்லை. சரியாக்கா, அப்போ நான் கிளம்ப போகிறோம். சரி, சந்தோஷம். ஒரு குண்டை தூக்கி போட்ட மாதிரி இருக்கு உங்களுக்கு. என்ன இல்லை நல்ல காரியத்துலேயும் இது கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கிறபடியா டக்குண்டு எடுத்த உடனே டீல் பண்ணுற விஷயம் இல்லை இது. சரி, நாங்கள் கிளம்புவோம். நாங்கள் வீட்டை வரோம். சரி தானே, சந்திப்போம். ஓகே.